Hi friends, நான் ராஜேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Basetech தமிழ். இன்னைக்கு வீடியோல ஹானர் தரப்புல இருந்து லான்ச் ஆயிருக்க ஹானர் மேஜிக் 2 போனை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சீனால ஆல்ரெடி ஹானர் மேஜிக்னு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட அப்கிரேடா ஹானர் மேஜிக் 2 இப்போ ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னெல்லாம் இந்த ஃபோன்ல புது அம்சங்கள் இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஃபோன்ல 6 கேமரா கொடுத்துருக்காங்க, அது இல்லாம ரெசினஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, கிரண் 980 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அம்சங்கள் கொடுத்துருக்கு. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் ஒவ்வொன்றா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த ஃபோனோட டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 157.32 மில்லிமீட்டர் ஹைட்லையும் 75.13 மில்லிமீட்டர் வித்லையும் 8.3 மில்லிமீட்டர் திக்னஸ்லையும் கொடுத்துருக்காங்க. இதோட பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா 206 கிராம். இந்த போன் வந்து Android Pie 9ல ரன் ஆகுது. இதோட கஸ்டம் UI பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 9.0. அடுத்ததா இதோட ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா கிரண் 980 சிப்செட் கொடுத்திருக்காங்க. அதாவது Huawei Mate 20 சீரிஸ்ல லான்ச் ஆன Huawei Mate 20, Mate 20 Pro, Mate 20X என்ற மூணு போன்ல தான் ஃபர்ஸ்ட் டைமா கிரண் 980 சிப்செட் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு அடுத்ததா ஹானர் மாடல்ல இந்த ஹானர் மேஜிக் 2ல மட்டும் தான் இந்த அப்டேட் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில இந்த கிரண் 980 சிப்செட் சப்போர்ட் பண்ற வகையில Mali G76 GPU கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த போனோட டிஸ்ப்ளேக்கு வருவோம். இந்த போனோட ஸ்கிரீன் சைஸ் பாத்தீங்கன்னா 6.39 inches கொடுத்திருக்காங்க. AMOLED FHD Plus டிஸ்ப்ளே. இதோட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2340 x 1180 பிக்சல். இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 19:5:9. இதோட பிக்சல் டென்சிட்டி பாத்தீங்கன்னா 403 ppi பிக்சல் per inches. இப்போ இந்த போனோட கேமராக்கு வரும். இந்த போன்ல ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் 3 கேமரா சொன்னேன். அந்த வகையில பேக்ல இருக்க 3 கேமரா என்னென்ன மெகா பிக்சல் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து 16 மெகா பிக்சல், அதோட அப்பச்சர் பாத்தீங்கன்னா f1.8. அடுத்ததா 24 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கேமரான்னு சொல்றாங்க. அதோட அப்பச்சரும் f1.8. அடுத்ததா ஒரு 16 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. அது வந்து சூப்பர் வைட் ஆங்கிள் லென்ஸ்னு சொல்றாங்க. அதோட அப்பச்சர் f2.2. அடுத்ததா ஃப்ரண்ட் கேமரா. ஃப்ரண்ட்லயும் உங்களுக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. அந்த 3 கேமரால ஒரு கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் f2.0. அடுத்ததா இன்னொன்னு 2 மெகா பிக்சல் f2.4. அடுத்ததா மூணாவது கேமராவா அதுவும் 2 மெகா பிக்சல் f2.4ல கொடுக்குறாங்க. இந்த போன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4K வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதாவது 3840 x 2160ல 720 பிக்சல்ல 480 ஃப்ரேம் ரேட்ல சூப்பர் ஸ்லோ மோஷன் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த ரியர் கேமரால வந்து உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. ஆனா ஃப்ரண்ட் கேமராக்கு உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. ஆனா ஃப்ரண்ட் கேமரா வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2340 x 1064ல வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இன்னொன்னு இதுல NFC சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்ததா இப்போ இதோட பேட்டரிக்கு வரும். இதோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3500 AMH கொடுத்திருக்காங்க. அதை ஃபாஸ்ட் சார்ஜ் பண்றதுக்கு 40 வாட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜரும் இதுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல உங்களுக்கு 3000 மேல ஏன் பேட்டரி கொடுக்கலன்னு பாத்தீங்கன்னா இந்த போன் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கும். ஏன்னா ஸ்லைட் போன் இது வரைக்கும் ஹானர் மாடல்ல ஸ்லைட் போன் கொடுத்ததுல இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஸ்லைட் மாடல் ஃபோன் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பேட்டரி இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா கொடுத்தா வந்து ஃபோன் ரொம்ப திக்கா இருக்கும். அதனால உங்களுக்கு 3500 முடிஞ்ச அளவு இதுவே உங்களுக்கு இந்த ஃபோன்ல அதிகமான பேட்டரினே சொல்லலாம். அடுத்தது இதோட கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை 2 சிம் கார்டு தான் போட முடியும். அதுவும் ரெண்டுமே நானோ சிம் தான். ஆனா மெமரி கார்டு சப்போர்ட் இதுல கிடையாது. டைப் சி கனெக்டரும் இருக்கு. டைப் சி கனெக்டர் மூலம் உங்களுக்கு வந்து பாட்டு கேட்கணும்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல 3.5mm ஆடியோ ஜாக் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இதுக்கு வந்து மினிமம் லெவல் வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் டஸ்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது IPX2 வாட்டர் ப்ரூஃப் டஸ்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலான அளவு கிடையாது. ஒரு நார்மலான உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் இது கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இப்போ இதோட ஸ்டோரேஜுக்கு வரும். உங்களுக்கு 3 வகையான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ்லையும், 8GB RAM 128GB ஸ்டோரேஜ்லையும், 8GB RAM 256GB ஸ்டோரேஜ்ல 3 வகையில கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த இது வேணுமோ வாங்கிக்கலாம். அடுத்தது ஃபோனோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் சொன்னல அது என்னென்னலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹானர் மேஜிக் 2ல தான் ஃபர்ஸ்ட் டைமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. வேற எந்த ஹானர் மாடல்லையும் உங்களுக்கு 6 கேமரா கொடுத்ததே கிடையாது. அதாவது 6 கேமரா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு வந்து ஸ்லைட் அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். மற்றபடி டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு பெஸ்லெஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எங்கேயுமே நாட்ச் இருக்குன்றது அவசியமே இல்லை. நாட்சே கிடையாது. நாட்ச் பிடிக்காதவங்களுக்கு இந்த ஃபோன் ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு விஷயம் பேட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக்கை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஹானர் மாடல்லையும் இந்த போன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. 3D ஃபேஸ் அன்லாக்கும் பண்ணிக்கலாம். கடைசியா இந்த போனோட பிரைஸ் செக்மெண்ட் வருவோம். இந்த போன் ஸ்டார்டிங் பிரைஸா சீனால 3799க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியா மதிப்புல 40,000 ரூபாய். உங்களுக்கு இந்த போன் 40,000 ரூபாய்க்கு இந்த ஹானர் இத்தனை ஃபீச்சரோட கிடைக்குது உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை எனக்கு இந்த ரேட்ல வந்து இந்த ஃபியூச்சர்ல கொடுத்தா எனக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல போனோட குயிக் ரிவ்யூல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Hello, yo-yo. I'm here. What's up? Fearless.